brothers, sisters, and friends. Greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. How are you all? Hope you are all very well with the blessing of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தில் நான் உங்களை பார்க்கிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சிஷ்யர்களை சந்தித்து உங்களுக்கு சமாதானம் உண்டாதா என்று சொல்லி, பிதா என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி ஊழியத்திற்காக தம்முடைய சிஷ்யர்களை அனுப்பி வைத்தார். அந்த இயேசு கிறிஸ்து சிஷ்யரை அனுப்பி வைத்தது போலவே இன்று நாமும் நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்திற்காக அனுப்பி வைப்போம். பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் சிறிய வயதாக இருக்கும் போதே வேத வசனத்தை பிள்ளைகளுடைய வாயிலே ஊற்றுங்கள். தேவ பக்தியிலே வளருங்கள். வளர்ந்துவிட்ட வாலிப பிள்ளைகளே, உங்கள் தாய்க்கு நீங்கள் செய்ய வேண்டிய மரியாதை இதுதான். ஏனென்றால் அவர்தான் உங்களை பெற்றெடுத்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கி ஒரு நல்லவராக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த தாய்க்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும், வாழ்த்து சொல்ல வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். ஒரு வேளை உங்களுடைய அம்மா உங்கள் அருகில் இல்லை என்று ஒருத்தர்கள் என்று சொன்னால் மொபைல் போன்ல ஒரு வீடியோ கால் போட்டு அவருக்கு நன்றி சொல்லுங்கள், வாழ்த்து சொல்லுங்கள், அவரை உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்கள், தாயினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் யாரை கைவிட்டாலும் அவர் ஒருவர் மட்டும் கைவிட மாட்டார். Ever let me read the word of God written in the book of Isaiah chapter 66 verses 13. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 66ஆம் அதிகாரம் வசனம் 13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். I will comfort you as a mother comfort her child. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே, என் இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. நேசிக்கும் நல்ல தந்தை, இந்த அருமையான கால வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் சாமி. கடந்த வாரம் பொழுது எங்களை கண்டுபிடிப்பதை காப்பாற்றி நன்றி ஆண்டவரே. எங்கள் சிந்தனைகளையும் யோசனைகளையும் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் தேவைகளையும் நீர் அறிந்து கஷ்டத்திலிருந்து விடுதலை செய்து நோயை குணமாக்கி கவலையெல்லாம் போக்கி எங்களை சந்தோஷமாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் கிருபையாலும் இருக்கத்தாலும் எங்களை வழித்தல வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்புமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Dear sisters, wish you all a happy International Mother's Day. சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். See you.